வெரி குட் மார்னிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சாப்டர் 15ல் நம்ம செகண்ட் பார்ட்டு தான் பார்க்க போகிறோம். சரியா? ஸோ என்ன அப்படின்னா லூப்பிங். ஓகேவா? லூப்பிங் ஆர் ரெப்பிட்டேட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோன்னா உங்களுக்கு கண்டிஷனல் ஸ்ட்ரக்சர், தட் மீன்ஸ் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் நம்ம பார்த்தோம். ஜாவா ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி, அதாவது நம்ம கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் வந்துட்டு எப்படி நம்ம பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம ஒரு ப்ராசஸ் ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னா ஸோ அதுக்கு சம் கண்டிஷன்ஸ் கொடுப்போம் இல்லையா? ஸோ அந்த கண்டிஷன்ஸ் வந்துட்டு இது பண்ணும்போது நமக்கு என்னென்னா நமக்கு ப்ராப்பராக வந்துட்டு அந்த வேலை சீக்கிரம் முடியும், ப்ளஸ் வந்து நமக்கு ப்ராப்பரான அவுட்புட் கிடைக்கும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா ஜாவா ஸ்கிரிப்டில் வந்துட்டு கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் நம்ம யூஸ் பண்ணணும்னு சொன்னோம். அதில் ஃபஸ்ட்டு டாபிக் பார்த்தா கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம். அதில் 2 ஃபார்ம் பார்த்தோம். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்னா பிரான்ச்சிங் ஆர் செலக்ஷன் அப்படின்னு பார்த்தோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா லூப்பிங் ஆர் ரிப்பீட்டேட்டிவ். ஸோ ப்ரீவியஸ் கிளாஸ் நம்ம என்ன பார்த்தோம்னா செலக்ஷன் ஆர் பிரான்ச்சிங் நம்ம பார்த்தோம். ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம இஃப் எல்ஸ் எல்சி இஃப் அண்ட் ஸ்விட்ச் இது 4 டைப்ஸாக வந்து நம்ம பார்த்தோம். ஓகேவா? லாஸ்ட்டாக வந்துட்டு டிஃபால்ட் அண்ட் பிரேக் ஸ்டேட்மெண்ட்டை பற்றி நம்ம பார்த்தோம். ஓகேவா? ஸோ நான் அதெல்லாம் ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்து அந்த ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது இம்பார்ட்டண்ட்டான ஒரு 5 மார்க் புக் பேக் 5 மார்க்கு. ஸோ நல்லா தெளிவாக அதை நீங்கள் பார்த்துக்கணும். ஓகேவா? ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது நம்ம லூப்பிங் ஆர் ரெப்பிட்டேட்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் சொல்லலாம், அப்புறம் தமிழில் சொல்லிடலாம். ஸோ பாருங்கள், in JavaScript there are times when the same portion of code needs to be executed many times with slightly different values is called loops. அப்போ லூப்னா ஃபஸ்ட் என்ன, லூப்னா நம்ம என்னன்னா திருப்பி நம்ம ரிப்பீட்டடாக வருது. சரியா? ரிப்பீட்டிங் ஏ பர்டிகுலர் செக்ஷன் எகைன் அண்ட் எகைன். ஓகேவா? அப்போ ஒரு பர்டிகுலர் ஒரு வேலையை நம்ம திருப்பி செய்யணும். ஓகேவா? நம்பர் ஆஃப் டைம்ஸ் நம்ம பண்ணணும் அப்படின்னா ஸோ அதை எக்ஸிக்யூட் பண்ணணும். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னா அந்த 10 ஸ்டேட்மெண்ட் திருப்பி எனக்கு 5 டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னா நான் ஒவ்வொரு டைம் நம்ம பண்ண தேவையில்லை. சரியா? அப்போ ஒன்ஸ் நான் டிக்ளேர் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த லூப் அப்படி லூப்புக்குள்ளே நம்ம டிக்ளேர் பண்ணிட்டேன் அப்படின்னா ஸோ அது என்னன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு அது திருப்பி அந்த வேலையை செய்யும். ஸோ அப்போ லூப்னா என்னன்னா ரிப்பீட்டிங் ஏ செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எகைன் அண்ட் எகைனே. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கும்போது இங்கே பார்த்தோன்னா கண்டிஷன்ஸ். ஓகேவா? நம்ம இப்போ அடிஷன் பண்ணுறோமா சப்ராக்ஷன் பண்ணுறோமா எதுனாலும் இருக்கலாம். அப்போ எந்த ஒரு வேலையாக எந்த ஒரு ப்ரொசீஜராக இருந்தாலும் எந்த ஒரு ஆப்ரேஷனாக இருந்தாலும் நம்ம திருப்பி அதை பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒன்ஸ் ஃபஸ்ட் டைம் நம்ம டிக்ளேர் பண்ணிட்டா போதும். ஸோ எத்தனை டைமோ அந்த நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்துட்டு அதுவே வந்துட்டு என்ன இட் செல்ஃப் வந்துட்டு கால் ஆயிக்கும். சரிங்களா? ஸோ அதான் லூப்பு சொல்கிறோம். ஜாவா ஸ்கிரிப்ட் சப்போர்ட்ஸ் 3 கைண்ட்ஸ் ஆஃப் லூப்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸாக லூப்பை வந்துட்டு சப்போர்ட் பண்ணுது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபார் லூப்பு, செகண்ட் ஒன் ஒயில், தேர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா டு ஒயில். ஓகேவா? ஸோ கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தோன்னா 4, இதில் பார்த்தோன்னா 3, லூப்பிங்கில் வந்துட்டு 3. ஓகேவா? செலக்ஷன் ஆர் பிரான்ச்சிங்கில் 4 டைப்ஸு அண்ட் லூப்பிங் ஆர் ரிப்பீட்டேட்டிவ்ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 டைப்ஸு. ஸோ ரிப்பீட்டேட்டிவ் அப்படின்னா உங்களுக்கு என்ன மீனிங்னா திருப்பி பண்ணுறது. ஓகேவா? அப்போ ஒரே வேலையை நம்ம திருப்பி பண்ணணும் அப்படின்னா அப்போ நம்ம வந்துட்டு டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ அதாவது தேவையில்லாத நமக்கு வந்துட்டுன்னா நம்ம டைம் வேஸ்ட் ஆகும் இல்லையா? ஸோ அப்போ என்னன்னா ஒன்ஸ் நம்ம ஃபஸ்ட் டைம் நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோம்னா இனிஷியலைஸ் பண்ணிவிட்டா அப்போ எங்கே எண்ட் ஆகுதோ அப்போ எண்டிங் டைம் வரைக்கும் திருப்பி அதுவே அந்த வேலையை செஞ்சு நம்ம யூஸர் எதுவும் செய்ய தேவையில்லை. ஸோ அந்த பர்பஸ்க்காக வந்தது தான் லூப்பிங்காக ரிப்பீட்டேட்டிவ்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஃபார் லூப்பு. ஸோ ஃபார் லூப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஃபார் லூப் இஸ் ஏ வெரி ரிஜிட் ஸ்ட்ரக்சர் தட் லூப்ஸ் ஃபார் ப்ரீ செட் ஆஃப் நம்பர் ஆஃப் டைம்ஸ் இம்பார்ட்டண்ட்டான கீவேர்ட். ஓகேவா? ஸோ இந்த ஃபார் லூப்பில் பார்த்தீங்கன்னா இந்த இதில் பார்த்தீங்கன்னா லூப்பில் ஃபார் லூப் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு 5 மார்க். ஓகேவா? அப்போ ஃபார் லூப் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க, ஒரு ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்துட்டு ப்ரீ செட் நம்பர் ஆஃப் டைம்ஸ். ஸோ முன்னாடி நம்ம என்ன பண்ணிடுறோம், செட் பண்ணி வச்சிடும் இவ்வளோ டைம்ஸ் வந்துட்டு அந்த பர்டிகுலர் அந்த செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்துட்டு நமக்கு ரிப்பீட் ஆகணும் எக்ஸிக்யூட் ஆகணும்ட்டு நம்ம முன்னாடியே செட் பண்ணி வச்சுறதா வந்துட்டு ஃபார் லூப்பே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் ஃபாருங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீவேர்டாக நம்ம சொல்லுவோம். இன் ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபார் ஸ்ட்ரக்சர் இஸ் வெரி ஃப்ளெக்சிபிள் விச் மேக்ஸ் திஸ் டைப் is very useful. The syntax of the for loop looks like the following. ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக வந்துட்டு கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்ம வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ஈஸியாக இருக்கும், ஒர்க் ஆகுறது ஈஸியாக இருக்கும், நல்லா வந்துட்டு ஃபாஸ்ட்டாக எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இது என்னென்னா வந்து ரொம்ப வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. என்னுடைய சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். உன்னுடைய புக்கில் எங்கெங்கெல்லாம் போல்டில் லெட்டர்ஸ் இருக்கோ வேர்ட்ஸ் இருக்கோ அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நல்லா தெளிவாக பார்த்துக்கணும். பாருங்கள், ஃபார்ங்கிறது கீவேர்டு. ஸோ ஓப்பன் பராந்தசிஸ் அண்ட் க்ளோஸ் பராந்தசிஸ், அதுக்குள்ள இனிஷியலைசேஷன், கண்டிஷன், இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட். இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா உனக்கு செமிகோலன் இருக்கும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ டெர்மினேட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், செப்பரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு இதெல்லாம் இப்படி தான். சரியா? ஸோ இது வந்துட்டு ப்ரோக்ராம் அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்டிங் ப்ரோக்ராம்னா இப்படி தான்ப்பா இருக்கும். சரியா? ஸோ இது என்ன கமாங்கிறாங்க, செமிகோலங்கிறாங்க, பராந்தசிஸ்ங்கிறாங்க, ஒன்றும் புரியலன்னு இருக்க வேண்டாம், இப்படி தான் இருக்கும். ஸோ இதுதான் ஃபார்மேட். ஓகேவா? சின்டாக்ஸ் அப்படின்னா இப்படி தான். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் கர்லி பிரேஸ், அதுக்கப்புறம் பாடி ஆஃப் தி லூப்னா உள்ள நம்ம என்னென்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுமோ அதெல்லாம் அதுக்குள்ளே வரும். நெக்ஸ்ட் க்ளோசிங் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? ஸோ அதான் கொடுத்துருக்காங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. எதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்கன்னா ஸோ இந்த பார்ட்டை பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 3 இம்பார்ட்டன்ட் பார்ட்டு. ஃபஸ்ட்டு பார்த்தா இனிஷியலைஸ் பண்ணுறது, ஒரு வேரியபிளுக்கான வேல்யூவை நம்ம இனிஷியலைஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட் கண்டிஷன் நம்ம கொடுக்குறது. அதுக்கப்புறம் இன்க்ரிமெண்ட்டாக டிக்ரிமெண்ட்டாக நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம். ப்ரீ இன்க்ரிமெண்ட்டு, போஸ்ட் இன்க்ரிமெண்ட்டு, ப்ரீ டிக்ரிமெண்ட்டு, போஸ்ட் டிக்ரிமெண்ட்டில் நம்ம பார்த்தோம். ஓகேவா? ப்ரீவியஸ் நம்ம
14th சாப்டர்லாம் நம்ம பார்த்துருப்போம், ஆப்ரேட்டர்ஸ்லாம் பார்த்துருப்போம். ஸோ அதுதான் இங்கே. அதில் இன்க்ரிமெண்ட்டும் பண்ணலாம், டிக்ரிமெண்ட்டும் பண்ணலாம். அதான் கொடுத்துருக்காங்க. ஸோ 3 செக்மெண்ட்ஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 3 செக்மெண்ட்ஸ் இருக்கும். இங்கே ஒவ்வொன்றா பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். தி ஃபார் ஸ்ட்ரக்சர் வித்தின் parenthesis there are 3 parts each separated by semicolon. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். இந்த 3 பாயிண்ட்டும் நீ கண்டிப்பாக எழுதணும். இதை எழுதலை அப்படின்னா உனக்கு மார்க் வராது. சரியா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பார்ட்டு. ஸோ பாருங்கள், தி ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் தி லூப் இனிஷியலைஸ் ஏ வேரியபிள். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் என்னன்னா அந்த வேரியபிளை வந்துட்டு இனிஷியலைஸ் பண்ணுறது. ஸோ வேரியபிள்னா தெரியும், ஏ அல்லது பி, ஏதாவது ஒரு லெட்டர் இருக்கலாம், ஒரு 10. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஏங்கிற வேரியபிளுக்கு நான் என்ன பண்ணேன், 10ங்கிற வேல்யூவை அசைன் பண்ணுறோம். ஸோ அதுக்கு பேர் தான் வந்துட்டு இனிஷியலைசேஷன். எங்கே ஸ்டார்ட் பண்ணணும், ஓகேவா? வேல்யூ வந்துட்டு என்ன வேல்யூவில் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்துட்டு இனிஷியலைசேஷன் சொல்கிறோம். விச் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் கண்ட்ரோல் வேரியபிள். சரியா? அப்போ நம்ம அந்த ஃபஸ்ட்டு பார்ட் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா கண்ட்ரோல் வேரியபிள் அல்லது இனிஷியலைஸ்டு வேரியபிள் அப்படின்னு சொல்கிறோம். இன் மோஸ்ட் கேஸ் தி கண்ட்ரோல் வேரியபிள் இஸ் டிக்ளேர்ட் as well as இனிஷியலைஸ்டு. எப்போவுமே பார்த்தீங்கன்னா இனிஷியலைஸ் பண்ணி, தட் மீன்ஸ் 0, 1, 2 அப்படின்ட்டு இனிஷியலைஸ் பண்ணி தான் இருக்கும், இனிஷியலைஸ் பண்ணாமல் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. தி செகண்ட் பார்ட் இஸ் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் தட் டிட்டர்மின்ஸ் how many times தி லூப் வில் பி எக்ஸிக்யூட்டட். அப்போ ஐட்ரேட்னால ஒன்று தான், லூப்னால ஒன்று தான். சரியா? லூப்னால வந்துட்டு நம்ம திருப்பி பண்ணுறது, ஐட்ரேட்டன் அப்படின்னா நம்ம திருப்பி பண்ணுறதா. ஓகேவா? சரியா? அப்போ பார்த்தீங்கன்னா how many times, செகண்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பார்ட் வந்துட்டு இனிஷியலைஸ் பண்ணுறது, வேரியபிளுக்கான வேல்யூவை இனிஷியலைஸ் பண்ணுறது. செகண்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகணும். சரி? அந்த பர்டிகுலர் அந்த இனிஷியலைஸ் பண்ண அந்த வேரியபிள் எது வரைக்கும் அந்த வேலையை பர்டிகுலர் அந்த வேலையை திருப்பி இந்த சேம் ப்ராசஸை நம்ம ரிப்பீட் பண்ணுறது அப்படிங்கிறது. தேர்ட் அண்ட் ஃபைனல் பார்ட் டிட்டர்மின்ஸ் ஹவு தி வேல்யூ ஆஃப் கண்ட்ரோல் வேரியபிள் இஸ் சேஞ்ச். அது இன்க்ரிமெண்ட் ஆகணுமா டிக்ரிமெண்ட் ஆகணுமா. இப்போ ஏக்கு வந்துட்டு நம்ம 4ன்னு ஃபஸ்ட்டு இனிஷியலைஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அந்த கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஏவோட வேல்யூ 10 வர வரைக்கும் என்ன பண்ணணும், நம்ம ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கணும். அப்போ அந்த ஏங்கிறது 4, 10, அப்போ இன்க்ரிமெண்ட் தான். 4 10 அப்போ இன்க்ரிமெண்ட் ஆகுது. இன்கேஸ் நான் 4லேருந்து நான் 2, 1 அந்த மாதிரி டிக்ரிமெண்ட்டும் பண்ணலாம். சரிங்களா? ஸோ அதான் தேர்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் பண்ணுறோமா டிக்ரிமெண்ட் பண்ணுறோமா. அப்போ 3 இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் இருக்குது ஃபார் லூப்பில். ஃபஸ்ட் இனிஷியலைசேஷன், அதுக்கப்புறம் கண்டிஷன், அதுக்கப்புறம் இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட். ஸோ இனிஷியலைசேஷன் அப்படின்னா அந்த வேரியபிளுக்கு நம்ம வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணுறப்ப ஸ்டார்டிங் வேல்யூவை நம்ம கொடுக்க போகிறோம். செகண்ட் பார்த்தோன்னா கண்டிஷன். ஸோ எத்தனை நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்துட்டு இந்த பர்டிகுலர் லூப் வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகணும், ஐட்ரேட் ஆகணும், லூப் ஆகணும் அப்படிங்கிறது. தேர்ட் அண்ட் ஃபைனல் பார்ட் பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட் ஆகுதா டிக்ரிமெண்ட் ஆகுதா. ஃபஸ்ட்டு 4 இருக்குது, அப்போ 4 5ன்னு போகிறதா அல்லது 3ன்னு ஆகிறதா அப்படிங்கிற இன்க்ரிமெண்ட் ஆகணுமா டிக்ரிமெண்ட் ஆகணுமாங்கிறது தான் தேர்ட் பார்ட். ஓகேவா? அங்கே பாருங்கள் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, அழகாக உங்களுக்கு புரியும். HTML ஹெட் டைட்டில் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா டு டெஸ்ட் ஃபார் ஸ்டேட்மெண்ட் இன் ஜாவா ஸ்கிரிப்ட் கொடுத்துருக்காங்க. ஹெட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் பாடி ஆஃப் தி லூப்பு. ஸோ இதுக்குள்ளே இருக்கிற இந்த பார்ட் தான் உங்களுக்கு என்ன எக்ஸிக்யூஷன் பார்ட். சரியா? ஸோ ஸ்கிரிப்ட் ஜாவா ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டாங்க. வேறு நம்பர் 1 ஈக்குவல் டு இது என்னன்னா ப்ராம்ப்ட் டயலாக் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன டேபிள் இங்கே பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் டேபிள் கொடுத்துருக்காங்க. நம்ம தெரியும் இல்லையா, 1 2 3 4 நம்ம மல்டிப்ளிகேஷன் டேபிள் இருக்குது. ஸோ அந்த டேபிள் இந்த 0ங்கிற இடத்துல நம்ம கொடுக்க போகிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னன்னா மல்டிப்ளிகேஷன் ஃபார் யூ நமக்கு என்ன வேணுமோ அந்த மல்டிப்ளிகேஷன் டேபிள் வந்துன்னா ஹெட்டிங் 2 அப்படிங்கிற அந்த ஃபாண்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் இதுதான் இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு. ஸோ ஃபாரில் வேர் NO2 ஈக்குவல் டு, ஸோ இது பார்த்தா எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா நீ என்ன பண்ணலாம், NO2ன்னு கூட போட தேவையில்லை, ஃபார் N ஈக்குவல் டு 2ன்னு கூட போட்டுக்கலாம். சரியா? ஸோ நம்பர் அவங்க கொடுத்துருக்காங்க, நம்மளோட இஷ்டம், நம்ம என்ன வேணாலும் போட்டுக்கலாம். வேர் N ஈக்குவல் டு 2ன்னு கூட கொடுத்துக்கலாம். ஓகேவா? அல்லது நீங்கள் 2 கிடையாது, என்ன வரணும், ஃபார் N ஈக்குவல் டு 0. ஓகேவா? ஃபார் N ஈக்குவல் டு 0 ஸ்டார்டிங் வேல்யூ பார்த்தீங்கன்னா 0. நெக்ஸ்ட் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிஷன் பார்த்தோன்னா N லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 10. அப்போ என்னோட வேல்யூ 10க்கு ஈக்குவல். ஓகேவா? 10க்கு ஈக்குவலாக இருக்கணும், அதை விட சின்னதாக இருக்கணும். அப்போ அதுக்கு அப்போ 10 வர வரைக்கும் நான் என்ன பண்ணணும்னா அந்த அந்த வேல்யூ வந்துட்டு இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கணும். ஸோ பின்னாடி பார்த்தோன்னா ++ கொடுத்துருக்காங்க. ஓகேவா? உனக்கு இதுலேயே நீ இந்த கண்டிஷன்லேயே நீ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதாவது என்னோட ஸ்டார்டிங் வேல்யூவோட பெருசாக இருந்ததுன்னா இன்க்ரிமெண்ட், என்னோட ஸ்டார்டிங் வேல்யூவோட கம்மியாக இருந்ததுன்னா அப்போ என்னன்னா உங்களுக்கு வந்துட்டு டிக்ரிமெண்ட் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? சில பார்த்தோன்னா அது கொடுத்துட்டு வேறு NO2 ஈக்குவல் டு, அதான் நம்பர். ஓகேவா? NO2 ஈக்குவல் டு 0. NO2 ஏன் இங்கே வந்து NO2 கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ இங்கே மேலே இங்கே பார்த்தீங்கன்னா NO1ன்னு கொடுத்துருக்காங்க, நம்பர் 1, அதனால இங்கே NO2ன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ சேம் வேரியபிள் நம்ம கொடுத்தோம்னா கன்ஃபியூஸாக டிஃப்ரெண்ட்டான வேரியபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ பாடி ஆஃப் தி லூப்பில் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் டாட் ரைட்டு. ஸோ எப்போவுமே நான் அவுட்புட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் டாட் ரைட்டுன்னு கொடுக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா NO1 + X. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் டேபிள் கொடுத்துருக்கோமா. ஸோ NO1 அப்படிங்கும்போது பார்த்தோன்னா நம்ம பார்த்தோன்னா நம்ம டேபிள் போடுவோம் இல்லையா, மல்டிப்ளிகேஷன் டேபிள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா 1 × 2 ஈக்குவல் டு 2. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 2 × 2 ஈக்குவல் டு 4. அப்போ என்ன பண்ணுறோன்னா 2 வேல்யூ கொடுக்குறோம் பார்த்தீங்களா. ஸோ இந்த இடத்துல பார்த்தோன்னா இன்ட்டு, அப்போ நம்பரு, ஸோ இன்ட்டு இந்த இடத்துல 2. அப்போ நம்பர் 1, ஸோ இது ஃபஸ்ட் நம்பரு, இன்ட்டு நம்பர் 2 பார்த்தீங்கன்னா 2 ஈக்குவல் டு கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது 2 ஸ்டார் போடுறோம். அப்போ நம்பர் 1. ஸோ எதுக்கு இந்த இடத்துல ப்ளஸ் கொடுத்துருக்காங்கன்னா நம்ம 2 வந்துட்டு என்ன பண்ணோம், ஜாயின் பண்ண போகிறோம். அப்போ நம்பர் 1 இன்ட்டு நம்பர் 2 இது அப்படியே ஜாயின் பண்ணி தானே எழுதுகிறோம். அப்போ அந்த ஜாயின் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்பர் 1, அது நம்பர் 1 ஸ்டாரு, அப்போ மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ 1 * 2
அப்படின்னா 2. ஸோ ஆன்சர் எனக்கு வந்துருமா 2 கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ப்ளஸ் எது கொடுத்துருக்காங்கன்னா நெக்ஸ்ட் அடுத்தது என்ன போகிறோம் 2 × 2 = 4. எதுக்கு பிரேக் அப்படின்னா நெக்ஸ்ட் லைனில். அப்போ உனக்கு டேபிள் எப்படி வரும் அப்படின்னா 1 இன்ட்டு ஓகேவா 1 இன்ட்டு முன்னாடி என்ன வரணும்னா ஃபஸ்ட்டு 0 × 2 = 0. ஓகேவா ஸோ பிரேக் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் லைன் வரும் 1 × 2 = 2. 2 × 2 = 4. இப்படி தான் டேபிள். நம்ம அப் டு வந்து 16 வரைக்கும் போடுவோம் இல்லையா? ஸோ இதான் இப்போ 1 by 1 வரதுக்காக இங்கே பிரேக் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்கிரிப்ட் க்ளோஸ் பண்ணிட்டு பாடி டைப் க்ளோஸ் பண்ணிட்டு HTML. ஓகேவா அவுட்புட் பாருங்கள். நம்ம என்ன பண்ணுறோம் என்ன தேர்ட் டேபிள். ஓகேவா நம்ம எத்தனை டேபிள் வேணும் கொடுத்து நம்ம 2 போட்டால் அந்த மாதிரி இங்கே வந்து தேர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்துட்டு ப்ராம்ப்ட் டயலாக் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட் டேபிள் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ வந்திருக்கா 3 × 3 = 0, 3 × 1 = 3, 3 × 2 = 6. ஓகேவா நம்ம நார்மலாக பார்த்தோன்னா இந்த பக்கம் போடுவோம் இல்லையா? நம்ம நார்மலாக பார்த்தோன்னா நம்ம வாய்ப்பாடில் பார்த்தோம்னா வந்துட்டு டேபிள்ஸ் அந்த இதில் பார்த்தோன்னா புக்கில் பார்த்தோன்னா நம்ம இந்த பக்கம் 1 × 2 இப்படி போடுவோம். ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா தேர்ட் டேபிள் அப்படிங்கிறனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்ம ஈஸியாக புரியறதுக்காக இந்த பக்கம் 3 × 0, 3 × 1, 3 × 2 சரியா? ஸோ இந்த பக்கம் வந்துட்டு டிஃபால்ட்டாக வச்சுட்டு இந்த பக்கம் போட்டிருக்காங்க. ஓகேவா பார்த்தோன்னா உங்களுக்கு வந்துட்டு 10 வரைக்கும் போட்டிருக்காங்க. ஓகேவா ஸோ இதான் பார்த்தோன்னா மல்டிப்ளிகேஷன் டேபிள் வந்துட்டு எப்படி வந்துட்டு நம்ம இதில் ஃபார் லூப்பில் கொடுக்குறதே. ஸோ இதுதான் கொடுக்கணும் கிடையாது, நம்ம வேறு மாதிரி கூட போட்டுக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு இதில் புக்கில் இருக்கிறத நீங்கள் தெளிவாக பாருங்கள். நான் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நான் சிலபஸை முடிச்சுட்டு வந்துட்டு உங்களுக்கு கிரியேட்டிவாக நான் சொல்லிக்கிறேன். ஓகேவா ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஃபார் லூப்பே புரிஞ்சுதாப்பா? ஸோ நம்ம அது முன்னாடி பார்த்தோன்னா நம்ம தமிழ் மீடியத்துக்கு பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு போகிறதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா வந்துட்டு லூப்பு மடக்குகள்னு சொல்கிறோம். ஜாவா ஸ்கிரிப்ட் நிரலின் ஒரே பகுதியை பலமுறை பல்வேறு மதிப்புகளின் அடிப்படையில் இயக்கினால் அதை மடக்குகள் என்பர். ஜாவா ஸ்கிரிப்ட் 3 வகையிலான மடக்கு கூற்றுக்களை ஆதரிக்கும். அவை ஃபார் மடக்கு, ஒயில் மடக்கு, டூ ஒயில் மடக்கு. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா ஃபார் மடக்கு முன்வரையறுக்கப்பட்ட எண்ணிக்கையில் மீண்டும் இயங்கும். ஃபார் மடக்கின் கட்டளை அமைப்பு பார்த்தோன்னா ஃபார் இனிஷியலைசேஷன், கண்டிஷன், இன்க்ரிமெண்ட், டிக்ரிமெண்ட், பாடி ஆஃப் த லூப்பு க்ளோஸ் பண்ணியிருக்கும். ஃபார் கட்டமைப்பில் 3 பகுதிகள் உள்ளன. அவை முக்காட்புள்ளியால் பிரிக்கப்பட்டிருக்கும். செமிகோலன். அவை மடக்கின் முதல் பகுதி மாறிக்கு தொடக்க மதிப்பிருத்தும். அந்த மாறியை கட்டுப்பாட்டு மாறி என்பர். இரண்டாம் பகுதி ஒரு நிபந்தனை கூற்றகம். அது மடக்கு எத்தனை முறை இயக்கப்படும் என்று தீர்மானிக்கும். மூன்றாம் பகுதி கட்டுப்பாட்டு மாறியின் மதிப்பு எவ்வாறு மாற்றப்படும் என்று தீர்மானிக்கும். ஓகே மிகுக்கணுமா அல்லது குறைக்கணுமான்ட்டு நம்ம எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பிரேக் அண்ட் கண்டினியூ. இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பார்ட்டு. இது 2 மார்க் 3 மார்க்கில் கேட்பாங்க. சரிங்களா? ஸோ பாருங்கள் ஜாவா ஸ்கிரிப்ட் ஆல்சோ சப்போர்ட்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ்ட் டு மாடிஃபை ஃப்ளோ கண்ட்ரோல் ஸ்பெசிஃபிகலி பிரேக் அண்ட் கண்டினியூ. தி பிரேக் ஸ்டேட்மெண்ட் வில் டெர்மினேட் தி லூப் இயர்லி. அப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம வந்துட்டு டிஃபால்ட்டு நம்ம வந்துட்டு அதுக்கு டிஃபால்ட்டுக்கும் நம்ம வந்துட்டு இன்னொன்று பார்த்தோன்னா பிரேக்குக்கான டிஃப்ரென்ஸ் பார்த்தோம். சில பார்த்தோன்னா பிரேக்னா உனக்கு ஆல்ரெடி தெரியும். பிரேக்னா ஸ்டாப் ஆகிடும். சரி அந்த பர்டிகுலர் அந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அந்த லூப் வந்துட்டு பிரேக் ஆகி வெளில எக்ஸிட் ஆகி வெளில டெர்மினேட் ஆகி வெளில வந்துடும். சரியா? ஸோ கண்டினியூ அப்படின்னா வந்துட்டு அந்த பர்டிகுலர் அந்த செக்ஷன் மட்டும் 3 செக்ஷன்ஸ் அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு செக்ஷனில் பிரேக் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ அதை என்ன ஆகுனா அதை விட்டு வெளில வந்துடும். ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் பிரேக் கொடுத்துட்டோம்னா அப்போ என்ன ப்ரோக்ராம் விட்டு வெளில வந்துடும். சரியா? ஸோ இதில் பார்த்தோன்னா கண்டினியூ நம்ம கொடுக்குறோம். பிரேக்குக்கு பதிலாக கண்டினியூ கொடுக்குறோம் அப்படின்னா என்ன ஆகுனா ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்து லூப்புக்கு வந்து போகும். ஓகேவா? ஸோ அதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. நம்ம ப்ரோக்ராம் பார்த்தா உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ பார்த்தோன்னா ஃபார் வேர் n = 0, n less than or equal to 10, n++ கொடுத்துருக்காங்க. உள்ள பார்த்தோன்னா இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இஃப் n = 5. அப்போ என்னோட ஸ்டார்டிங் வேல்யூ என்னது 0. அப்போ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா n less than or equal to 10. அப்போ ஃபுல்லான அப்போ மெயின் லூப் பார்த்தீங்கன்னா இது மெயின் லூப், இது சப் லூப். ஓகேவா? ஸோ மெயினில் ஃபார் லூப்பில் வந்துட்டு நம்ம என்னோட வேல்யூ 10 வர வரைக்கும் என்ன ஆகுனா வந்துட்டு இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கணும். எனக்கு அவுட்புட் வரணும். ஓகேவா? ஸோ என்னோட வேல்யூ வந்துட்டு 1 by 1 எனக்கு அவுட்புட் வரணும். ஓகேவா? ஆனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா உள்ளே வந்துட்டு இடையில பார்த்தீங்கன்னா n = ஸோ அப்போ என்னோட வேல்யூ 5 எப்போ வருதோ ஸோ ஃபஸ்ட்டு 0 வரும். அதுக்கப்புறம் பிரேக்கு கொடுத்துருனால அடுத்து 1 2 3 4. இப்போ நெக்ஸ்ட்டு 5 வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு என்னோட வேல்யூ 5 வரும்போது நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பிரேக்குன்னு கொடுத்துட்டேன். அப்போ பிரேக்னா என்ன ஆகும் டெர்மினேட் ஆகி வெளில வந்துடணும். அப்போ 4 வரைக்கும் தான் எனக்கு அவுட்புட் வரும், 5 வராதே. சரியா? ஸோ இதுதான் வந்துட்டு பிரேக்கு. நம்ம கண்டினியூ சொன்னோன்னா உனக்கு நல்லா தெரியும். அது எக்ஸாம்பிள் சொல்லிட்டு சொல்லிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள் இந்த எபோ எக்ஸாம்பிள் which writes out the value of n starting from 0 when n is equal to 5, the break statement is executed and the loop is terminated and the output is as follows. ஸோ கொடுத்துருக்காங்களா? ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதான் ப்ரோக்ராம். அதுக்கான ப்ரோக்ராம் எவ்வளோ இதுதான். ஸோ பார்த்தீங்கன்னா பாடி இதில் ஸ்கிரிப்ட் லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க. டாக்குமெண்ட் ரைட்டில் வந்துட்டு யூசிங் பிரேக் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே லூப் நம்ம கொடுத்துருக்கோமா அங்கே கொடுத்த மாதிரி தான் வேறு n2 = 0 ஸ்டார்ட் ஆகி 10 வரைக்கும் இல்லை நம்பர் 2 வந்துட்டு 5 எப்போ நம்பர் வந்துட்டு 5 வருதோ அப்போ என்ன ஆகுனா வந்துட்டு பிரேக்குன்னு கொடுத்துருக்கோம். ஸோ அப்படி பிரேக்குன்னு கொடுத்தா உனக்கு என்ன அவுட்புட் வரும்னா இதுதான். அப்போ ஃபார்வர்ட் வந்துருச்சா? அப்போ 5 வரும்போது எக்ஸிட் ஆகி வெளில வந்துடும். ஓகேவா? ஸோ இதுதான் பிரேக்கு. ஸோ நெக்ஸ்ட் பாரு கண்டினியூ அப்படின்னா என்னப்பா இருக்கும்? தி கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் வில் ஸ்கிப் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஸ்கிப் பேக் டு தி லூப்
லூப் கண்டிஷன் செக்கு. அப்போ மெயின் லூப்புக்கு போயிடும். ஸோ மெயின் லூப்னா எங்கே போகும் அப்படின்னா இங்கே தான். ஸோ மெயின் லூப் எங்கன்னா இது. அப்போ இந்த லூப்புக்கு அப்போ இந்த இடத்துல பிரேக்குன்னு கொடுத்துருந்தா வெளில வந்துடும். இந்த இடத்துல பிரேக்குக்கு பதிலாக கண்டினியூன்னு கொடுத்தா என்ன ஆகுனா வந்துட்டு எகைன் பேக் டு தி மெயின் லூப்பே. ஸோ இந்த லூப்புக்கு போயிடும். அப்போ போகும்போது என்ன ஆகுனா எனக்கு 5ங்கிறது பிரிண்ட் ஆகுமா அப்படின்னா ஆகாது. அப்போ 5 வரும்போது வந்துட்டு பிரேக் ஆகி அந்த பர்டிகுலர் வேல்யூ மட்டும் பிரிண்ட் ஆகாமல் நெக்ஸ்ட் அடுத்த வேலையிலிருந்து உனக்கு எது வரைக்கும் வந்துட்டு எண்டு இருக்கோ அது வரைக்கும் வரும். சரிங்களா? இப்போ பாருங்க, when the continuous statement is executed, the current iteration of the enclosing loop is terminated and the next iteration begins. ஸோ அந்த வேல்யூக்கான ஐட்ரேஷன் மட்டும் நடக்காமல் அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு எகைன் பேக் டு தி மெயின் லூப்புக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அடுத்த வேல்யூ வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க, ஃபார் வேர் n = 0 n less than or equal to 10 n++ கொடுத்துட்டு n = 5 கொடுத்து இந்த இடத்துல கண்டினியூ. ஸோ பிரேக்குன்னு கொடுத்தா என்ன ஆகும், வெளில போயிடும். இப்போ கண்டினியூன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க, இந்த above example which writes out the value of n starting from 0 when n is equal to the 5, the continuous statement is executed and the continuous statement continues the loop with printing the value 5 and the without printing the value 5 and the output is as follows. கொடுத்துருக்காங்களா? இப்போ பாருங்கள், அதை கண்டினியூ கொடுத்துருக்கோம். அவுட்புட் பாருங்கள் வந்திருக்கா, நல்லா மைனூட்டாக லிசன் பண்ணுங்கள். ஸோ 0 1 2 3 4 அதுக்கப்புறம் 5 வந்து கிடையாது. ஏன்னா n = 5 அப்படிங்கும்போது என்னாங்கன்னா எனக்கு வந்துட்டு வேல்யூ வந்துட்டு டெர்மினேட் ஆகி மெயின் லூப்புக்கு போயிட்டு அதுக்கப்புறம் இந்த 5க்கு அப்புறம் இருக்கிற 6 7 8 9 10 ஓகேவா? ஸோ பிரேக்குன்னு கொடுத்துருந்தா எனக்கு 4 வரைக்கும் வரும். ஸோ பிரேக்கு கொடுக்காம கண்டினியூன்னு கொடுத்தோன்னா அந்த 5 மட்டும் வராமல் மற்ற வேல்யூஸ்லாம் பிரிண்ட் ஆகும். இவ்வளோ தான் ரொம்ப ஈஸியான கான்செப்ட். இதை அப்படியே தமிழ் பண்ணி பாருங்கள். பிரேக் மற்றும் கண்டினியூ கூற்று. ஜாவா ஸ்கிரிப்டில் பாய்வு கட்டுப்பாட்டை மாற்ற பிரேக் மற்றும் கண்டினியூ கூற்றுகள் உள்ளன. பிரேக் கூற்று மடக்கிலிருந்து கட்டுப்பாட்டை வெளியேற்றமும் வெளியேற்றம். ஓகேவா? ஸோ எடுத்துக்காட்டு பாருங்க, பிரேக்னா வெளியேற்றம் வெளில வந்துடும். இதே கண்டினியூன்னு கொடுத்தோம்னா வந்துட்டு அந்த பர்டிகுலர் அந்த வேல்யூ மட்டும் எடுத்துக்காமல் அடுத்தது என்னன்னா உங்களுக்கு வந்துட்டு வேல்யூ வரும். சரிங்களா? ஸோ அதான் அவங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஸோ கண்டினியூ கூற்று அது இடம்பெறும் பகுதிக்கு கீழ் உள்ள மடக்கின் பகுதியை செயல்படுத்தாமல் மடக்கின் அடுத்த செயல்பாட்டை இயக்கும். ஓகே, எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பார்த்தோன்னா வந்துட்டு என்னோட அந்த வேலை மட்டும் இல்லாமல் மற்றதெல்லாம் பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேவா? 5 மட்டும் உங்களுக்கு இருக்காது, மற்றதெல்லாம் வந்திருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஒயில் லூப்பு. ஸோ இன் ஜாவா ஸ்கிரிப்ட் ஒயில் லூப் இஸ் அனதர் மோஸ்ட் பேசிக் லூப்பு. இது பர்பஸ் ஆஃப் அ ஒயில் லூப் எக்ஸிக்யூட்டட் ஸ்டேட்மெண்ட் ஆர் பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் ரிப்பீட்டட்லி as long as an expression is true. ஸோ அப்போ என்னன்னா ஒயில் லூப் அப்படின்னா என்னன்னா வந்துட்டு கண்டிஷன் வந்துட்டு எப்போ வந்துட்டு ஃபால்ஸ் ஆகுதோ ஸோ ட்ரூவாக இருக்கிற வரைக்கும் திருப்பி அந்த வேலையை பர்டிகுலர் அந்த பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணுன்னா வந்துட்டு அது எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டே இருக்கும். அதை as long as ரிப்பீட்டட்லினா அப்போ நம்ம ஒன்ஸ் அந்த கண்டிஷன் வந்து நம்ம கொடுத்துட்டோம், லூப்பில் வந்து இனிஷியலைஸ் பண்ணி நம்ம வந்துட்டு கண்டிஷனை வந்துட்டு ஸ்பெசிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா அப்போ என்ன அந்த எப்போ அது ட்ரூவாக இருக்கும், ட்ரூவாக இருக்கிற வரைக்கும் என்னென்னா வந்துட்டு அது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும் அது என்ன அந்த ஸ்டேட்மெண்ட் பர்டிகுலர் பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இதான் வந்துட்டு ஒயில் லூப்பு. தி ஒயில் ஸ்டேட்மெண்ட் கிரியேட்ஸ் a loop that executes a specified statement as long as the test condition evaluates true. அப்போ அந்த டெஸ்ட் கண்டிஷன் வந்துட்டு ட்ரூவாக இருக்கிற வரைக்கும் திருப்பி அந்த என்னன்னா வந்துட்டு அந்த ஸ்பெசிஃபைடு ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு என்னன்னா வந்துட்டு திருப்பி எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். ஸோ தி கண்டிஷன் இஸ் எவாலுவேட்டட் பிஃபோர் எக்ஸிக்யூட்டிங் தி ஸ்டேட்மெண்ட். ஸோ என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு முன்னாடியே கண்டிஷனை செக் பண்ணும். கண்டிஷன் ஓகேவா இருந்தால் மட்டும்தான் உள்ள ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்கான சின்டாக்ஸ் பாருங்க, ஒயில் கண்டிஷன் கொடுத்துரு, ஓப்பன் கொடுத்துரு, பாடி ஆஃப் தி லூப் கொடுத்துரு, க்ளோஸ் கொடுத்துருக்காங்க, எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஸ்கிரிப்ட் லாங்குவேஜ் ஜாவா ஸ்கிரிப்ட், டைப் ஈக்குவல் டெக்ஸ்ட் ஜாவா ஸ்கிரிப்ட் கொடுத்துருக்காங்க. டாக்குமெண்ட் ரைட்டில் பார்த்தீங்கன்னா யூசிங் ஒயில் ஸ்டேட்மெண்ட் ஹெட்டிங் 2ல வந்துட்டு ஃபாண்ட் வரும். ஸோ வேர் NOT = 0. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம என்னன்னா ஃபார் லூப்பில் 3 செக்மெண்ட்டாக பிரித்து ஃபர்ஸ்ட் இனிஷியலைஸ் பண்ணியிருந்தாங்க, அதுக்கப்புறம் கண்டிஷன் கொடுத்துருந்தாங்க, அதுக்கப்புறம் அப்டேஷன் கொடுத்துருந்தாங்க. இங்கே பார்த்தோம்னா நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்துட்டு வேர் NOT = 0. ஸோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் இனிஷியலைஸ் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் கண்டிஷன் கொடுக்குறோம். ஸோ ஒன்ஸ் கண்டிஷன் வந்துட்டு கொடுத்துட்டா ஃபர்ஸ்ட் கண்டிஷனை செக் பண்ணோம். கண்டிஷன் ட்ரூ ஆயிருந்தது அப்படின்னா அப்போ எண்ட் ஆகிற வரைக்கும் என்ன திருப்பி அதுவாக என்ன பண்ணிக்க ரிப்பீட் பண்ணிக்க நம்ம கொடுக்க தேவையில்லை. அப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரிண்ட் ஆகிட்டு நெக்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ போஸ்ட் இன்க்ரிமெண்ட் அப்படிங்கும்போது என்னன்னா உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு வேரியபிளோட வேல்யூ வந்துட்டு ஒன்று இன்க்ரீஸ் ஆகும். அவ்வளோதான். இதுக்கான அவுட்புட் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். ஸோ நம்பர் ஓட்டுன்னு பார்த்தீங்கன்னா 0. ஸோ நெக்ஸ்ட் வந்து கண்டிஷனை செக் பண்ணுறோம். 0 less than or equal to 5 இருக்கு கண்டிஷன். ஸோ கண்டிஷன் ட்ரூ ஆஃப் ஃபால்ஸாக 0ங்கிறது 5 விட சின்னதுன்னு சொல்கிறாங்க. அப்போ எப்போ வந்துட்டு இந்த வேல்யூ வந்துட்டு 5ன்னு வருதோ ஓகேவா, அப்போ அது வரைக்கும் என்ன திருப்பி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஒவ்வொரு வேல்யூவோ எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் ஒவ்வொரு டைமும் வந்துட்டு ஒரு வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும். அப்போ ஃபஸ்ட்டு 0ன்னு வரும். ஸோ இங்கே பிரேக் எதுவுமே கொடுக்கல. அப்போ என்ன ஆகுனா வந்துட்டு லைனாக அப்படியே ஸ்பேஸே விடாமல் ஸோ பிரேக்கோ அல்லது வந்துட்டு ஒரு ஸ்லாஷ் டேபு ஸ்பேஸோ கொடுக்கல. அப்போ பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா 0க்கு அப்புறம் 1 2 3 4 5 அப்படியே வரும். சரி, அவுட்புட் பார்க்கலாமா? இப்போ பாருங்கள், அவுட்புட் கொடுத்துருக்காங்களா? ஸோ 5ங்கிறது வந்துட்டு ஏன் கொடுக்கல, இங்கே வந்துட்டு 5ங்கிறது வந்துட்டு
ஏன் குடுக்கல அப்படின்னா வந்துட்டு பிரிண்ட் மிஸ்டேக். ஏன்னா 5 வரணும். ஏன் அப்படின்னா வந்துட்டு நம்ம ஒயில் லூப்ல பார்த்தோன்னா ஈக்குவல் டு 5ன்னு குடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தோன்னா 0ல ஸ்டார்ட் ஆகுது. அப்போ அந்த வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு என்னன்னா, அந்த நம்பர் 2வோட வேல்யூ வந்துட்டு 5க்கு ஈக்குவல் சரியா? 5க்கு ஈக்குவல் குடுத்துருக்கனால கண்டிப்பா வந்துட்டு உங்களுக்கு என்னன்னா 1, 2, 3, 4, 5 வரணும். இது பிரிண்ட் மிஸ்டேக் சரியா? இந்த அவுட்புட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரிண்ட் மிஸ்டேக் வரும் 0, 1, 2, 3, 4 ஓகேவா? அப்போ பார்த்தீங்கன்னா 0லேருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5 வரைக்கும் என்னன்னா அவுட்புட் வரும். ஏன்னா 5 குடுக்காம நம்ம வந்துட்டு 4 குடுத்து ஒருவேளை இங்க ஈக்குவல் டு குடுக்காம இருந்தோம்னா நம்ம 4 வரைக்கும் சொல்லலாம். இங்க வந்துட்டு ஈக்குவல் டு குடுத்துருக்கோம். அப்போ என்ன ஆகும்னா கண்டிப்பா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு 5 வரைக்கும் அவுட்புட் வரும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 5ங்கிற அவுட்புட் கண்டிப்பா வரும். சரிங்களா? டு எக்ஸிக்யூட் a while statement, the interpreter first evaluates expression. If the value of expression is true, the interpreter executes the statement and repeats jumping back to the top of the loop and evaluating expression again. In the above example, let us see how the while loop command is executed. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 0 அப்படிங்கிற வந்துட்டு n0க்கு வந்துட்டு 0 வேல்யூ செட் பண்ணிட்டோம். இந்த எக்ஸ்பிரஷன் வந்துட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. If the condition is true, the body of the loop will be executed once, otherwise body of the loop will be skipped and control will jump next statement to the end of the loop. ட்ரூவா தான் எக்ஸிக்யூட் ஆகலாம் நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போயிடும். Then the value of the control variable is evaluated and control jump to condition again go to step 3 ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு உனக்கு எது வரைக்கும் கொடுத்துருக்குன்னா 5 வரைக்கும் கொடுத்துருக்கோம். இது பிரிண்ட் மிஸ்டேக்பா நீங்கள் தப்பாக பார்த்துக்காதீங்க. இந்த இடத்துல 5ங்கிறது வரணும். ஏன்னா நம்ம ஈக்குவல் கொடுத்துருக்கோம். ஸோ ஈக்குவல் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. ஸோ இன்கேஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு கொடுக்காம ஸோ NO2 லெஸ் தேன் 5ன்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம 5 வராது. ஏன்னா 5ஓட கம்மியாக இருக்கிற நம்பர்ஸ் தான் வரும். இங்கே 5 ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்துருக்கனால கண்டிப்பாக உனக்கு அவுட்புட்டில் 5 வரும். சரி, அதை பிரிண்ட் மிஸ்டேக் அதை நீ செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் டூ வைல் லூப். அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் மீடியத்தில் பார்த்துடலாம். ஸோ தமிழ் மீடியத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒயில் மடக்கு கூற்று அல்லது கூற்றுகளின் தொகுப்பை கோவையின் மதிப்பு மெய்யாக உள்ளது வரை மீண்டும் மீண்டும் செய்யும். கூற்றை இயக்கும் முன் நிபந்தனை சேகரிக்கும். ஸோ கட்டமைப்பு பார்த்தீங்கன்னா இனிஷியலைசேஷன் ஆஃப் கண்ட்ரோல் வேரியபிள் ஒயிலில் கண்டிஷன் பாடி ஆஃப் தி லூப் கொடுத்து இது கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நம்பர் 2 லெசன் இதுலேயும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கண்டிஷன் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு என்னென்னா நம்ம ஸோ ஒயில் லூப்புக்கு பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் மீடியத்தில் பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா நார்மலாக லூப் அது கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நமக்கு தமிழ் மீடியத்தில் பார்த்தோன்னா நமக்கு டேபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. டேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. தப்பு. அந்த ஆக்சுவலாக வந்து தப்பு. தமிழ் மீடியத்தில் இருக்கிற அந்த ப்ரோக்ராம் வந்துட்டு தப்பு. சரியா? ஸோ பார்த்தோன்னா இங்கிலீஷ் மீடியத்தில் வந்துட்டு ரெஃபர் பண்ணிக்குவாங்க. ஓகேவா? ஸோ பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு என்னன்னா இதுதான் ப்ரோக்ராம். சரியா? ஸோ அது உள்ள வந்துட்டு உங்கள் மிஸ்டேக்கு அதுலேயும் பார்த்தோன்னா நம்பர் 2 லெஸ் தேன் ஈக்குவல் டு நம்பர் 1 கொடுத்துருக்காங்க. அவுட்புட்டு வந்துட்டு தப்பு. சரியா? ஸோ அந்த ப்ரோக்ராம் நீங்கள் வந்துட்டு பார்க்காதீங்க. பிரிண்ட் மிஸ்டேக். சரியா? உனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா லாஸ்ட் இயர் புக்கு நம்ம ஆல்ரெடி அனுப்பணும் இல்லையா PDF அந்த புக்கை வந்துட்டு நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. சரி, இங்கிலீஷ் மீடியத்தில் கரெக்டாக இருக்குது. இங்கிலீஷ் மீடியத்தில் வந்துட்டு அவுட்புட் தப்பாக இருக்குது. அவுட்புட்டில் 5 வரணும். தமிழ் மீடியத்தில் ப்ரோக்ராமே வந்து மிஸ்டேக்காக கொடுத்துருக்காங்க. சரியா? நீங்கள் அதை பார்க்க வேண்டாம். பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். சரி, அந்த ப்ரோக்ராம் நீங்கள் பார்க்க வேண்டாம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம என்னென்னா டூ வைல் லூப் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அதில் ப்ரோக்ராம் வந்துட்டு மிஸ்டேக்கு அதில் கரெக்டாக பார்த்துக்குவாங்க. மிஸ்டேக் பண்ணிட வேண்டாம். ஓகேவா? நம்ம டூ வைல் வந்துட்டு நம்ம பார்க்க போகலாம். ஓகேவா? ஸோ டூ வைல் லூப்பு பார்த்தோம்னா வந்துட்டு என்னென்னா தி டூ வைல் லூப் இஸ் லைக் அ வைல் லூப் எக்ஸப்ட் தட் தி லூப் எக்ஸ்பிரஷன் இஸ் டெஸ்டட் அட் தி எண்ட் ஆஃப் தி லூப் ரேதர் தன் அட் தி பிகினிங்கே. ஸோ என்னென்னா ஒயிலுக்கும் டூ வைலுக்கு என்ன டிஃப்ரென்ஸே டூ வைலும் ஒயில் மாதிரி தான். ஸோ அங்கே பார்த்தோன்னா வந்துட்டு என்னென்னா ஒயில் அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு வந்து கண்டிஷன் செக் பண்ண நம்ம உள்ள ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இங்கே என்னென்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகிட்டு அதுக்கப்புறம் கண்டிஷன் செக் பண்ணும். இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸ். ஓகேவா? அப்போ நம்ம கண்டிஷன் வந்துட்டு நம்ம லாஸ்ட்டாக செக் பண்ணுறதுனால என்ன அப்படின்னா வந்துட்டு இதை எக்ஸிட் செக் லூப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வைல் லூப் அப்படிங்கிறது பார்த்தோன்னா ஃபார் அண்ட் ஒயில் பார்த்தோன்னா என்ட்ரி செக் லூப்னு சொல்லுவோம். டூ வைல் பார்த்தோன்னா எக்ஸிட் செக் லூப். இதெல்லாம் வந்து 1 மார்க்கில் கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எக்ஸிட் செக் லூப்னா ஒன்றும் கிடையாது. நம்ம வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் கண்டிஷன் செக் பண்ணோம். ஃபைனலாக கண்டிஷன் செக் பண்ணோம் அப்படின்னா அது வந்துட்டு எக்ஸிட் செக் லூப்பு. ஸோ முன்னாடியே ஸ்டார்டிங்லேயே கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்னா அது வந்துட்டு என்ட்ரி செக் லூப். அதை ஃபாரும் வைல நம்ம சொல்லுவோம். ஸோ அதை அங்கே கொடுத்துருக்காங்க. திஸ் மீன்ஸ் தட் தி பாடி ஆஃப் தி லூப் இஸ் ஆல்வேஸ் எக்ஸிக்யூட்டட் அட்லீஸ்ட் ஒன்ஸ். ஸோ அப்போ கண்டிஷன் தப்பாகவே இருந்தாலும் அட்லீஸ்ட் ஒன்ஸ் ஃபஸ்ட்டு டைம் எக்ஸிக்யூட் ஆகும்போது உங்களுக்கு வந்துட்டு அவுட்புட் வரும். ஏன்னா நம்ம கண்டிஷனை வந்துட்டு லாஸ்ட்டாக தான் செக் பண்ணுறோம். ஃபஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணிடுறோம். அப்போ வந்து கண்டிஷனே தப்பாக இருந்தாலும் உங்களுக்கு ஒன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். அது
அதுக்கான சின்டாக்ஸ் பாருங்க, டூ கொடுத்துட்டு ஓப்பன் கொடுத்துட்டு பாடி ஆஃப் தி லூப் கொடுத்துட்டு ஒயில எக்ஸ்பிரஷன். ஸோ இம்பார்ட்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லாஸ்ட்டாக செமிகோலன் வரணும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 15th சாப்டரை பொறுத்த வரைக்கும் இந்த கம்மா, செமிகோலன், கோலன் இது எல்லாமே நீங்கள் வந்துட்டு கரெக்டாக தெளிவாக பார்த்துக்கணும். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், இம்பார்ட்டன்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஒயில் அண்ட் டூ வைல் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன் தி டூ வைல் லூப் பாடி ஆஃப் தி லூப் ஆல்வேஸ் எக்ஸிக்யூட்டட் அட்லீஸ்ட் ஒன்ஸ் பிஃபோர் தி கண்டிஷன் கேன் பி எக்ஸிக்யூட்டட். அப்போ கண்டிஷன் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு முன்னாடியே அட்லீஸ்ட் ஒன்ஸ் இல்லைனா எக்ஸிக்யூட் ஆகிடுது. இந்த ஒயில் லூப் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வில் பி எவாலுவேட்டட் அண்ட் தென் ஒன்லி பேஸ்ட் ஆன் தி ரிசல்ட் ஆஃப் தி கண்டிஷன் தி பாடி ஆஃப் தி லூப் வில் பி எக்ஸிக்யூட்டட் ஆர் நாட். அப்போ பேஸ்ட் ஆன் தி கண்டிஷன் வந்துட்டு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் எக்ஸிக்யூட் ஆகும்னா இல்லை, ஆனால் டூ வைல கண்டிஷன் தப்பாகவே இருந்தாலும் அட்லீஸ்ட் ஒன்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ கொடுத்துருக்காங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்துட்டு இதில் வந்துட்டு டூ கொடுத்துட்டு ஓப்பன் கொடுத்துட்டு டாக்குமெண்ட் டாட் ரைட்டில் ஒருத்தர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அடிஷன் தான் கொடுத்துருக்காங்க. சரியா, ஸோ நம்பர் வந்துட்டு நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இனிஷியலைஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா நம்பர் 2 வந்துட்டு 0. ஸோ 0ல் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2 ஆட் பண்ண போகிறோம். சரியா, அப்போ 0 + 2 அப்படின்னா 2 வரும். அப்போ நெக்ஸ்ட் அவுட்புட் வரும்போது 2 வரும். ஸோ கண்டிஷன் எது வரைக்கும் அப்படின்னா ஸோ அந்த என்வோட் அந்த நம்பரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 10 வர வரைக்கும். இப்போ ஈக்குவல் டு 10. ஸோ இந்த இடத்துல உனக்கு புரிஞ்சிருக்கும், இங்கே ஈக்குவல் டு வந்தனால என்ன வருது, இங்கே 10 வரைக்கும் வருது. அப்போ ஒயில் லூப்பில் வந்துட்டு தப்பே அங்கே 5 வரைக்கும் வரணும். இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ அந்த நம்பரோட வேல்யூ வந்துட்டு 0ல் ஸ்டார்ட் ஆகிட்டு 2 ஆட் பண்ண போகிறோம் அப் டு 10 வரைக்கும். அப்போ அப் டு 10 வரைக்கும் அப்படிங்கும்போது உங்களுக்கு 0வோட 2 ஆட் பண்ணால் 2, 2வோட 2 ஆட் பண்ணால் 4, 4வோட 2 ஆட் பண்ணால் 6, 6வோட 2 ஆட் பண்ணால் 8, 8வோட 10 ஆட் பண்ணால் 2 ஆட் பண்ணால் 10. ஸோ 10வோட 2 ஆட் பண்ணால் 12 வந்துடும். ஸோ 12 அப்படிங்கும்போது வந்து கண்டிஷன் வந்துட்டு என்னென்னா உங்களுக்கு என்ன ஆகும், உங்களுக்கு எக்ஸீட் ஆகுது. ஸோ கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுது. அப்போ என்னென்னா உங்களுக்கு அவுட்புட் வராது. ஓகேவா, ஸோ இதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ வைலே. ஸோ இன்கேஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கண்டிஷன் வந்துட்டு என்னென்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்துட்டு நம்பர் 2 லெஸ் ஆர் ஈக்குவல் டு -1 வச்சுக்கலாம். ஓகேவா, இப்படி கொடுத்துறோன்னு வச்சுக்கோங்களேன். சரியா, ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது என்ன கண்டிஷன் வந்துட்டு நம்பர் 2வோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0. ஸோ 0 லெஸ் ஆர் ஈக்குவல் டு -1. அப்போ பார்த்தோன்னா கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனாலும் ஃபஸ்ட் டைம் எனக்கு வரும்போது அவுட்புட் வந்து இந்த 0 மட்டும் எனக்கு அவுட்புட் வரும். அப்போ கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தாலுமே டூ வைல ஃபஸ்ட் டைம் வந்துட்டு அட்லீஸ்ட் ஒன்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா, ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டூ வைல் லூப்பே. ஓகேவா, நம்ம தமிழில் பார்த்துடலாமா, லிசன் பண்ணுங்க. டூ வைல் மடக்கு ஒயில் மடக்கை போன்று இயக்கும் ஆனால் மடக்கின் கோவை மடக்கின் இறுதியில் சரிபார்க்கப்படும். மடக்கின் இறுதியில் சரிபார்க்கப்படும். இதனால் மடக்கின் உடற்பகுதி ஒரு முறை எனும் எப்போதும் இயக்கப்படும். கட்டமைப்பு கொடுத்துறாங்க, எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம். ஓகேவா, ஸோ இதுக்கு அவுட்புட் உனக்கு நல்லா தெளிவாக தெரிஞ்சிருக்கும். ஸோ திருப்பி சொல்கிறேன், ஒயில் லூப்புக்கு வந்துட்டு இங்கே அவுட்புட் வந்துட்டு தப்பாக இருக்குது. அந்த இடத்துல 5 வந்துட்டு வரணும். ஏன்னா ஈக்குவல் டு கொடுத்துருக்கனால 5 வரணும். ஈக்குவல் டு இல்லைனா உங்களுக்கு 4ஓட நின்றோம். ஓகேவா, எவ்வளோதான்பா அவனுக்கு வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகேவா, அந்த சாப்டர் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா உனக்கு எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸசைஸில் பார்த்தோன்னா உனக்கு என்னென்னா ஜாவாஸ்கிரிப்ட் ப்ரோக்ராம் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ 3 ப்ரோக்ராம் எழுத சொல்லியிருக்காங்க. ஒன்று ஆர்டர் நம்பர் வந்துட்டு நம்ம 1 to n வரையிலிருந்து 1 to nலேருந்து பிரிண்ட் ஆகிறதுக்கான அது டிஸ்பிளே பண்ணுறதுக்கான ப்ரோக்ராம் எழுதணும். நெக்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன் டேபிள் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று போட சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 10, 9, 8. ஸோ இதில் பார்த்தோன்னா இன்க்ரிமெண்ட் நம்ம பண்ணோம் பார்த்தீங்களா, இங்கே மேலே நம்ம லாஸ்ட்டு அந்த டூ வைல பார்த்தோம், நம்ம இன்க்ரிமெண்ட் பார்த்தோம் இல்லையா. ஸோ 0 + 2 அப்படி போய்ட்டு 10 வரைக்கும் பார்த்தோம். இங்கே பார்த்தோன்னா டிக்ரிமெண்ட்டு. அப்போ டிக்ரிமெண்ட் அப்படிங்கும்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா NO2. அப்போ ஸ்டார்டிங் வேல்யூ பார்த்தோன்னா NO2 = 10ன்னு கொடுத்துட்டு ஸோ NO2 = NO2 -2. ஓகே, -1. ஏன்னா 10, 9, 8னா 1. அப்போ 1 குறையணும். அப்போ டிக்ரிமெண்ட் ஆகணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிக்ரிமெண்ட்டுக்கு வேல்யூ நம்ம கொடுப்போம். ஓகேவா, ஸோ டிக்ரிமெண்ட் வேல்யூ நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த இடத்துல கொடுப்போம். ஓகேவா, இந்த இடத்துல டிக்ரிமெண்ட் பண்ணுற வேல்யூ கொடுப்போம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன கொடுக்கணும்னா 10 லெஸ் ஆர் ஈக்குவல் டு நமக்கு எது வரைக்கும் வரணும், 0 வரைக்குமா. அப்போ ஓகேவா, அப்போ 10ல் இருந்து நம்ம ஒவ்வொரு வேல்யூ வந்துட்டு குறைக்கிறோம். ஓகேவா, ஸோ இவ்வளோ தான், ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி போட்டு எனக்கு வந்துட்டு இங்கே அனுப்பிவிட்டால் நான் கரெக்ஷன் பண்ணி கொடுப்பேன். சரியா, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா பாயிண்ட்ஸ் ரிமெம்பர் இருக்குது. ஒவ்வொரு சாப்டருக்கு பின்னாடியே பாயிண்ட்ஸ் ரிமெம்பர் இருக்கும். அது தெளிவாக நல்லா 1 கிளாஸ் பார்த்துக்கோங்க. இதில் இருந்து இன்டீரியர் 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் வந்து கேட்பாங்க. ஓகேவாப்பா, அவ்வளோதான். சாப்டர் 15 வந்துட்டு உனக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகேவா, என்ன ஒரே ஒரு சாப்டர் வந்துட்டு உனக்கு இன்னும் வந்துட்டு 16, 17 2 சாப்டர் இருக்குது. ஓகேவா, 18 ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 16, 17 இருக்குது, அதை நான் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். ஓகேவா, ஸோ இவ்வளோ தான்பா, ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் உனக்கு என்ன நம்ம படிச்சோம்னா கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டில் பிரான்ச்சிங் ஆர் செலக்ஷன், இன்னொன்று லூப்பிங் ஆர் ரிப்பீட்டேட்டிவ் நம்ம பார்த்தோம். ஸோ பிரான்ச்சிங் ஆர் செலக்ஷனில் பார்த்தோன்னா நம்ம 4 படித்தோம். இஃப் எல்ஸ் எல்ஸ் இஃப், அதுக்கப்புறம் ஸ்விட்ச். ஸோ இதில் 4ல் பார்த்தோன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்று 5 மார்க்கில் கேட்கக்கூடிய கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச். அதே மாதிரி செகண்ட் பார்ட் இன்றைக்கி நம்ம பார்த்ததில் பார்த்தோன்னா லூப்பில் பார்த்தோன்னா ரிப்பீட்டிங் பர்டிகுலர் செக்ஷன் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் எகன் திருப்பி ஒரே வேலை நம்ம செய்யணும்னா அப்போ நம்ம இதில் வந்துட்டு அந்த கண்டிஷனுக்குள்ள நம்ம வந்துட்டு இனிஷியலைஸ் பண்ணி நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த லூப்புக்குள்ளே கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம திருப்பி பண்ண தேவை, அதுவே ஆட்டோமேட்டிக்காக ரிப்பீட் பண்ணிக்கணும்னு பார்த்தோம்.
இதில் 3 டைப்ஸ் பார்த்தோம், ஃபாரு ஒயில் டூ ஒயில். இதில் ஃபாரு ஒயிலும் பார்த்தோன்னா என்ட்ரி செக் லூப்னு சொல்லுவோம், டூ ஒயில் அப்படிங்கிறது எக்ஸிட் செக் லூப். சில பார்த்தோன்னா 3 டைப்ஸ் நம்ம வந்துட்டு ப்ரீஃபாக பார்த்துட்டோம். ஓகேவா? சில வந்துட்டு நம்ம பிரேக் கண்டினியூ அந்த செக்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் பார்த்தோன்னா வந்துட்டு உங்களுக்கு ஃபார் லூப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு புக் பேக் கொஸ்டினில் வந்துடும். ஒயில் டூ ஒயில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் எல்லா பாட்டுமே தெளிவாக படிச்சுவாங்க. இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 5 மார்க் கேட்க போகிறது பார்த்தீங்கன்னா ஃபார் ஸ்விட்சு, ஃபாரு, ஒயில், டூ ஒயில். இந்த 4 எது வேணாலும் கேட்கலாம். 2 ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் அண்டு ஃபார் கண்டிப்பாக ஏதோ ஒன்று கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு டாப் டு பாட்டம் எல்லாமே எழுதணும், எதையும் மிஸ் பண்ணக்கூடாது. முக்கியமாக டெஃபினேஷன், சின்டாக்ஸ், ப்ரோக்ராம். ஓகேவா? இது 3 இருக்கணும், இருந்தால் தான் உனக்கு மார்க். இதில் கோலன், செமிகோலன், கமா எதையும் மிஸ் பண்ணக்கூடாது. ஓகேவாப்பா? இவ்வளோதான். இந்த லெசனை பொறுத்தவரைக்கும் ரொம்பவும் ஈஸியாக மார்க் வாங்கக்கூடிய இன்ட்ரெஸ்டான லெசன். ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. ஓகேவா? அவ்வளோ அந்த லெசன் வந்துட்டு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா அடுத்த கிளாஸில் வந்துட்டு நம்ம 16th லெசன் வந்துட்டு நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இது வரைக்கும் கிளாஸ் லெசன் பண்ணதுக்கு தேங்க்ஸ்ப்பா. கிளாஸ் நல்லா லெசன் பண்ண நோட்ஸ் எடுத்து நோட்ஸை சென்ட் பண்ணுங்க. நோட்ஸை சென்ட் பண்ண டிலே பண்ண வேண்டாம். ஏதாவது அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை, போத் இங்கிலீஷ் மீடியம் மற்றும் தமிழ் மீடியம், ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா இது அவ்வளோதான். நான் சிலபஸே முடிக்க போகிறேன். இது வரைக்கும் யாரும் வந்துட்டு எந்த டவுட்டு கேட்டதில்லை. டவுட்டு கேளுங்க, அப்போ தான் வந்துட்டு நாங்கள் ரெடியாக இருக்கோம். நீ என்ன டவுட்டு கேட்டாலும் நாங்கள் வந்துட்டு ரெடியாக இருக்கோம், சொல்லி தருவோம். ஸோ டவுட் இருந்தால் கேளுங்க. ஓகேவா? இல்லைனா நீங்கள் நோட்ஸ் எடுத்து நோட்ஸை சென்ட் பண்ணுங்கள். ஸ்கிரீன்ஷாட் வேண்டாம். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.